அதாவது நண்பர் எனக்கு 48 வயசு ஆகுது. தம்பியா அண்ணனான்னு தெரியல. என்னால் நான் நண்பர்னே சொல்லிடுறேன். அந்த எங்களுடைய பகுதி ஆர்டர் காப்பியில் நீங்கள் சொன்னீங்க அரசு முடிவு எடுக்குதுன்னு. அந்த முடிவு எடுக்கிற விஷயந்தான் எங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா நாங்கள் போட்ட வழக்கில் காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை அறிந்து எங்களுக்கு பட்டா வழங்க பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு. பரிசீலனை செய்கிறோன்னா என்ன அர்த்தம்? கொடுக்க போகிறோம் தான் அர்த்தம். இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே கோர்ட்டில். அந்த தைரியம் திமுக கிடையாது. எங்களுடைய பகுதியில் அந்த அளவுக்கு நாங்கள் சட்ட விஷயங்களை செய்து வச்சதுனால தான் அரசாங்கத்துக்கு எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் பட்டா கொடுக்குறேன்னு எங்கள் பகுதிக்கு சொன்னாங்க. அதே நிலை தான் உங்களுடைய பகுதிக்கும் வரும். எப்போனா நீங்கள் சட்ட போராட்டங்களை சரியாக செய்ய போகுது. மீண்டும் மீண்டும் நீங்கள் திமுக கிட்டேயோ அந்த மாதிரி உங்களுக்கு அடிப்படை வசதி செய்யாதவங்களுக்கோ திருப்பி ஓட்டு போடும்போது ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், இந்த மிஸ்டர் கேபி கந்தன் இந்த பகுதிக்கு எதுவும் செய்யலை, திமுக எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கிறேன். புறம்போக்கு லேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பட்டாலாம் தேவையில்லை, ரோடு தேவையில்லை, கரண்ட் இருந்தால் போதும்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்வதனால தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி உங்களை ஏமாத்துறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, எத்தனையோ ஏக்கர் புறம்போக்கு லேண்டை அரசு என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தருது, தனிநபர்களுக்கு தருது, பட்டா போட்டு கொடுக்குது, எல்லாத்தையும் போடுது. அதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. அதாவது தொழில்துறை வளரும், மற்றதெல்லாம் வளரும், அப்படி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் நம்ம பகுதியில், அதாவது இங்கே இருக்கிறவங்களாம் சென்னையில், நாம் யாருமே சென்னை வாசிகள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சென்னையில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் சென்னைனா வட சென்னையில் வாழ்கிறவங்க தான் மேக்சிமம் சென்னை. அதிகபட்சம் சென்னைன்னு சொன்னீங்கன்னா மயிலாப்பூர் கூட புறநகர் தான் ஒரு காலத்தில். புரிதுங்களா சொல்கிறது? சென்னை லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த பீப்புள்ஸை தவிர மற்றவர்கள் எல்லாம் நம்ம வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தோம். எதுக்கு வந்தோம்? நாம் வந்ததின் விளைவால் சென்னை நகரம் டெவலப் ஆச்சு. சென்னை நகரத்துக்கு வருமானம் கிடைச்சிது, வரி வருவாய் கிடைக்கிது. இதெல்லாம் நம்மளுடைய உழைப்பாளன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது எப்படி நீங்கள் வேறு நிறுவனங்கள் வந்தால் வருமானம் வரும், டெவலப் ஆகும், பொருளாதாரம் நீங்கள் சொல்கிறீங்களோ, அதை போலவே நம்ம பகுதியில் வெவ்வேறு பகுதியிலேருந்து நம்ம இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா திண்டிவனம், எங்கள் அம்மாலாம் பாண்டிச்சேரி. ஸோ அந்த ஊர்லேருந்து இங்கே நாங்கள் சும்மா நம்ம உட்காந்துருந்தாலாம் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. நம்மளோட உழைப்பு ஏதோ ஒரு வகையில் கக்கூஸ் கழுவுறோமோ இல்லை மேனேஜராக இருக்கிறோமோ, வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய உழைப்பின் காரணமாக இந்த ஏரியா டெவலப் ஆகுது. அதாவது சென்னை டெவலப் ஆகுது. அப்போது எப்படி ஒரு தொழில் நிறுவனம் வந்தால் வேலைவாய்ப்பு டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்களோ, அதே போலவே இந்த மனித உழைப்புகள் வரும்போது டெவலப் ஆகும்போது நமக்கும் சலுகை கொடுக்கணும் சார். நமக்கு என்ன சலுகை கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். பெத்தேல் நகர் மக்கள் 2500 குடும்பம் எல்லோரும் என்ன கலெக்டராக இருக்கிறாங்க? இல்லை எல்லாருமே டாக்டராக இருக்காங்களா? எல்லோருமே மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கவங்க தான். மிடில் அப்பர்னு கூட சொல்ல முடியாது. அப்போது அப்படிப்பட்ட மக்கள் என்ன வேலை செய்வாங்க? அவங்க செய்கின்ற வேலையின் காரணமாக பொருளாதாரம் முன்னேறுதுங்க. பெரிய பெரிய கம்பெனிக்காரன் வரவனுக்கெல்லாம் வேலை செய்கிறோம். சென்னையை சுற்றி தானே நம்ம வேலை செய்கிறோம். அப்போது நம்மளால் பொருளாதாரம் டெவலப் ஆகும்போது எப்படி நீங்கள் நிறுவனங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்களோ அது மாதிரி நம்ம பெருசாக சலுகை கேட்கல. இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுப்பா, இருக்கிற இடத்துக்கு எனக்கு அடிப்படை வசதி கொடுன்னு கேட்குறோம். இட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோவனன்ட்டில், அதாவது உலகளாவிய ஒப்பந்தங்களில் என்னன்னா அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஐநாவில். அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் இந்த ஊராக இருந்த எந்த ஊராக இருந்தானே சார், நான் சட்டம் படித்தவங்க சார். சட்டம் படித்த நான் சொல்லாமல் வேறு யார் சார் சொல்லுவா? யார் சார் குரல் கொடுப்பா? உங்களுக்கு தெரியல, உங்களோட உரிமை உங்களுக்கு தெரியல. நான் தான் சொல்கிறேனே, நேற்று போய் நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு அதிமுகவோட நண்பரை சொல்கிறாரு, எனக்கு வேணான்றாரு. அவர் வேணான்னு சொல்லலாம், அவர் அறிவு இல்லாமல் சொல்கிறாரு, அவர் புத்தி இல்லாமல் சொல்கிறாரு. அதே மாதிரி நான் சொல்ல முடியாது. புரிதுங்களா சொல்ல? இது நம்ம உரிமை. நீங்கள் பெத்தல் நகரில் இருக்கிறீங்கன்னா சும்மாலாம் ஓசியில் இல்லை. நீங்கள் உங்களோட உழைப்பு
பல மடங்காக வந்து அரசாங்கத்துக்கு வருமானமாக போகுது, தனிநபருக்கு வருமானமாக போகுது, பணக்காரனுக்கு வருமானமாக போகுது. புரியுதுங்களா? நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறதா நீங்கள் ஒரு கம்பெனியில் நினச்சிங்கன்னா, சத்தியமாக உங்களுக்கு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அவனுக்கு 1,00,000 ரூபா வருமானம் வந்தால் தான் 10,000 கொடுப்பான். அப்போ உங்களால் 90,000 டெவலப் ஆகுது. யாருக்கு? மேலே பணக்காரனுக்கு, அரசுக்கு, மற்றவங்களாம். அப்போ உங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்குறதுல என்ன வரப்போகுது? ஏன் செய்ய மாட்டுறாங்க? ஏன்னா அடிப்படை வசதி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா நீங்கள் மறுபடியும் இதை இப்போ பேசுகிறீங்க பாருங்கள், ஓட்டு போட மாட்டீங்க,